இதனால்தான் சொல்றோம் கொள்கையற்ற தற்குறி கேள்விக்குறி சிறந்த அறிவாளிகள். மூஞ்சில பூரா விட்டுருவேன். உக்காரு உக்காரு உக்காரு, மூஞ்சில பூரா விட்டுறேன். உக்காரு தம்பி தம்பி தாவேக்க தம்பி செல்லகுட்டி லவ் யூ செல்லகுட்டி உட்கார் செல்லகுட்டி. உக்காரு உக்காரு. 7 ரவுடி நான் பார்த்த வேண்டாம். பக்கா மாஸ் கட்சி என்ன கொள்கையை வைத்திருக்கிற? உங்களுடைய கொள்கை என்ன என்று அவனத்தை கேட்டால் கொள்கைனா என்ன என்று கேட்கிற அளவில்தான் அந்த கட்சி இருக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பானுங்க. பக்கா மாஸ் கட்சியினுடைய விஜய்கிட்ட கொள்கையை கேட்டா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறாரு. ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது. கிடக்குற தம்பி பிக்காளி பையன் ஒரு ஆளு நிட்டு அவனுக்கு பேச வந்துறியா ஒரு இளவு பாலியல் வன்கொடுமை வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமை அந்த வாச்சாத்தி எங்க ஒருக்கா சொல். அந்த பாச்சாத்தி உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி குனிடா. இனிமே சொல்லுவியா வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமைய சூத்திரதாரி சைலண்ட் கில்லர் செங்கோட்டையன். அடுத்தவன அமன கட்டி ஆக்கி அதுல அரிசி வாங்கி சாப்பிடுறவனா நீ? போதும். அந்த சைலண்ட் கில்லர் செங்கோட்டையனை உங்க கட்சியில சேர்த்து வச்சுக்கிட்டு நீ சமூக நீதி பேசுறீங்களா? நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? நியாயம் இல்லதா, தர்மம் இல்லதா? செங்கோட்டையனுடைய சட்டப்பையில அம்மா படம் ஏன்னு கேட்டா யார் எப்படி வந்தாலும் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மானமிக்க தலைவர் எங்கள் தளபதி. நாளைக்கு திமுக இருந்து யாராவது வந்தா கருணாநிதி படத்தோட ஏத்துக்குவீங்களா? இப்ப நீ என்ன பண்ண போற? பிஜேபி RSS யாராவது வந்தா சாவர்கர் படத்தோட ஏத்துக்குவீங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டேன். நீ செய்வடா உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. இதனால்தான் சொல்றோம் கொள்கையற்ற கேள்விக்குறி. இப்படி எல்லாம் பேசாதீங்க சார். கரெக்டா? உங்ககிட்ட அசிங்கமா தான் பேசணும். கொஞ்சம் அமைதியா இருங்க. சிறந்த அறிவாளிகள் எப்பா தாவேக்கா சிறந்த அறிவாளிகள். அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. சலோ உட்கார் வேணாம். செல்லகுட்டி லவ் யூ செல்லகுட்டி உட்கார் செல்லகுட்டி. இப்படித்தான் சொன்னாங்க. பீகார்ல 1 கோடி ஓட்டு இருக்கு. பிகே இங்க டிவிகே பீகம் வகுத்து கொடுத்த பிரசாந்த் குஸ்ஸிற்கு அந்த நிலைமைன்னா ஏர்போர்ட் சீட்ல படிக்கிற எங்க அண்ணனுக்கு என்ன நிலைமை அவங்களுக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. வீக வகுப்பாளர்களை வைத்திருக்கவர்கள் பில்டப் காட்டுவான். பேச்சு முடிக்கும் போது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. சூப்பர். அப்புறம் நண்பா நண்பீஸ் ப்ரோ தோளா தோலிஸ் கொஞ்சம் எல்லாம் போட்டுக்கோங்க. நடுவுல மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டுக்கணும். லாட்டரி சீட்டு வித்துக்கோங்க, யாருக்கும் கஷ்டப்படாம வித்துக்கோங்க. இப்படி பிளாக் டிக்கெட்டும் லாட்டரி டிக்கெட்டும் சேர்ந்து நாடாள விரும்பினா எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேச. அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பிஜேபி தான் இயக்குகிறது என்று சொல்றாரு. சாட்டை ப்ரோ நீங்க பேசுறது எல்லாம் ஓட்டை ப்ரோ. கவிதை மாதிரி இருக்குதுல்ல. குட். லைலா மணி லைலா காலேஜ் ஓனர் கூட லைலா பேரை போட்டுக்க மாட்டாப்ல, தம்பி போட்டுக்கோப்ல. நக்கலு சாட்டை அது ஓட்டை தான். கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டத்தை ஓட்டை போடும் இந்த சாட்டை. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு 16/4/2014 அன்று நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாரத பிரதமர் மோடி எதுக்கு போய் பார்த்தாரு? எங்க போறீங்க? அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்க வெயிட் பண்றேன். செங்கோட்டையனுக்கு அவருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. செங்கோட்டையனுக்கு அவரு தலைவர் என்று நினைச்சு ஜெயலலிதா காலில் விழுந்து கிடந்தாரு. இவர் தலைவா படத்துக்காக விழுந்து கிடந்தார். இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன். ஓடி போய் டெல்லியில பிஜேபி காலில் விழுந்த நீங்க பேசலாமா? மோடி போடுறாரு ட்வீட் இன்னும் இருக்கு தம்பி. வித் நோட்டட் ஃபிலிம் பர்சனாலிட்டி இன் தி சவுத் விஜய். இங்கிலீஷ்ல இருமுறது போதும், கதைய கவனமா கேளு. சரி சார். கீழ கமெண்ட் போய் பார்த்தா விஜய் ஃபேன்ஸ் உடைய ஓட்டு போறா மோடிக்கு தான். இதுதான்டா பாஜகவோட பீட்டி. அப்படியா? யாருப்பா சொன்னா? ஊர் எல்லையில பேசிக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது தத்துவ போட்டிக்கும் தம்பி சொன்னது போல தற்குறிக்குமான போட்டி தான். ரசிகருக்கு நான் தற்குறி சொல்ல, தம்பி சொன்னாப்ல. ஐயோ நாங்கள் தற்குறி கூட்டம் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த தற்குறி கூட்டம் தான் இந்த கொள்ளை கூட்டத்தை நாங்கள் வீழ்த்த போறோம். வாய்ப்பில்லை ராஜா.
செங்கோ இட்டையன் குசி செங்கோ இட்டையன் அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோட்டையன் கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. அந்த பாச்சாத்தி இந்த அவமானம் உனக்கு தேவை. செங்கோட்டையன் தான் அது. இங்க என்ன போட்டிருக்கு? தங்கப்ப அங்க என்ன போட்டிருக்கு? தக்கம் தங்கப்ப தக்கம். அப்படி படிக்க கூடாது. எப்படி படிக்க கூடாது? கொஞ்சம் சேர்த்து வச்சு படிங்க. தங்க பதக்கம். தலைவர் தளபதி எவன் ஒருவன் உழைத்தான் அன்று சைக்கிள் ஓட்டிக்கொண்டு யார் போஸ்டர் ஒட்டினாரோ அவருக்குத்தான் நீ பதவி கொடுக்க வேண்டும். அப்படியா? என் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய இறுதியிலே நான் இருக்கின்ற போது கூட இறுதியாக வருவது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை போற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமே தவிர வேற எண்ணங்கள் எனக்கு இல்லை. இந்த செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கல் இணைஞ்சதுக்கு எதுக்கு இவ்வளவு ஹைப்பா இருக்கு? எம்ஜிஆர் ரசிகன், எம்ஜிஆர் திமுகவில் இருக்கும்போது எம்ஜிஆர் கூட இருந்தவர். எக்காரணத்தை கொண்டும் காரிலே வருகிறான், அதுல வருகிறான். என்மையான உழைத்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். தலைவரே, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரையா உன்ன கேட்டா? ஒருத்தர் துண்டிச்சிட்டு மீதி 3 பேரும் முழிச்சிட்டு வெக்கமா இல்ல? இவரு ஒரு கௌரவத்துக்கு மறைச்சு வச்ச ஆக அந்த வகையிலே இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால் இன்மை புகுத்து விடுமே இளமை புகுத்து விடுமே. இன்னொரு இப்போ ஒருத்தர் நம்மால் வந்திருக்கான், நம்ம உடன் பிறந்தவன், பெரிய சீட்டு எடுத்து மண்ணரிப்பா மீனரிப்பா நீடாமங்கலமா பீடாமங்கலமா ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டா. நாமக்கல் வரல, சென்னை மாகாணம் வரல, மகாணம் ஆயிருது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சிச்சு, வசமா சிக்கிக்கிட்டோம் மட்டும் தெரிஞ்சுக்கிச்சு. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. இந்த குழந்தையின் கண்ணீரை துடைத்தார், நாளைக்கு தமிழ்நாட்டின் கண்ணீரையே துடைப்பார். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த நடு ரோட்ல சுத்துது பாரு அணில் குஞ்சு, அது ஸ்கூட்டர்ல அடிபடுமோ ஆட்டோல நசுங்குமோ வேணாம். உன் மைக்கு வேலை செய்யலாம், நீ சொருவுறத கரெக்டா சொருவுலன்னு அர்த்தம். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையோ. நாங்க வந்து கேபிள கட் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா இருந்தா உன் கேபிளையே கட் பண்ணிருக்க நேரம். ஒக்கால ஓழி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அவனை. எல்லாம் குரங்குக்கு பிறந்தவனுங்க. உங்க அம்மா வயித்துல நீ கருவாகிறதுக்கு முன்னாடியே எங்க அண்ணன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உதயசூரனுக்கு ஓட்டு கேட்டு வெளியே வந்தவன். ஏன்டா அப்படி? அமுக டுமுக அமால் டுமால்